நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிக்கின்றனர் என காட்டமாக நீதிமன்றம் சாடிய நிலையிலும் அதனை சிறிதும் பொருட்படுத்தாத தனியார் கட்டுமான நிறுவனம் மணல் கடத்தும் காட்சிகள் தான் இவை. சேலம் மாவட்டம் மாமாங்கம் அருகே கனிம வளத்துறைக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உள்ளன. இந்த பகுதிகளில் மேக்னசைட் கனிமம் எடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவை கைவிடப்பட்டு வெற்று நிலமாகவே காட்சி அளிக்கிறது. இந்த நிலையில்தான் கனிம வளத்துறைக்கு சொந்தமான நிலங்களிலிருந்து டிப்பராக மணல் அள்ளிக்கொண்டு செல்வதாக தகவல் கிடைத்தது. அரசுக்கு சொந்தமான இடத்தில் மணல் கொள்ளையா என நேரில் சென்று பார்த்த செய்தியாளர் சிலம்பரசனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. 3 ஹிட்டாச்சி வாகனங்கள் மண்ணை தோண்டி எடுத்து டிப்பர் லாரிகளில் நிரப்பிக் கொண்டிருந்தன. குறிப்பாக சாலையில் இருந்து சுமார் 30 அடி ஆழத்திற்கு மேலாக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அதுவும் பூமியில் வேரூன்றி நிற்கும் ராட்சத மரங்களின் அடிப்பகுதியான வேர் வெளியே தெரியும் அளவுக்கு மணல் கொள்ளையர்கள் மண்ணை சுரண்டி எடுத்துள்ளனர். ஒவ்வொரு வண்டியிலும் ஸ்ரீ சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் என ஒட்டப்பட்டிருந்ததால் கடத்தப்படும் மணல் எங்கோ கட்டுமான பணிக்குதான் கொண்டு செல்லப்படுகிறது என்பதை யூகிக்க முடிந்தது. செய்தியாளர் சிலம்பரசனை தூரத்திலிருந்தே கவனித்த சூப்பர்வைசர் ஒருவர் அனைத்து வண்டிகளையும் எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆக ஆர்டர் போட்டதாக தெரிகிறது. அதன்படி அடுத்த சில நிமிடங்களிலேயே அனைத்து வாகனங்களும் இருந்த இடமே தெரியாமல் கிளம்பி விட்டன. சூப்பர்வைசர் என சொல்லப்பட்ட அந்த நபரும் ஓடி ஒளிந்து கொண்டு போக்கு காட்டினார். செய்தியாளர் சிலம்பரசனும் தன்னால் முடிந்த அளவுக்கு கல்லும் மண்ணும் பாராமல் அவரை துரத்திய நிலையில் புதருக்குள் இருந்து பைக்கை முறுக்கி கொண்டு சிட்டாய் பறந்தார் அந்த சூப்பர்வைசர். குறிப்பாக மணல் கொள்ளை நடைபெறும் இடத்திற்கு அருகிலேயே தனியார் இடத்தில் தகர கொட்டகை அமைத்து தொழிலாளர்கள் குடித்தனம் நடத்தி வந்ததும் இரவு பகலாக மண்ணை சுரண்டி வண்டியாக கடத்தி செல்வதும் அப்பட்டமானது. இது குறித்து அங்குள்ள யாரும் வாய் திறக்க தயாராக இல்லை என்பதால் செய்தியாளரும் அங்கிருந்து புறப்பட்டு மணல் கொட்டப்பட்ட இடத்திற்கு சென்றார். அரசு நிலத்தில் கொள்ளையடித்த மணலை வேறொரு இடத்தில் குவியலாக கொட்டி வைத்துள்ள சக்தி கட்டுமான நிறுவனம் அதனை கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. முக்கியமாக மணல் கொள்ளை நடத்தும் சக்தி கட்டுமான நிறுவனம் தான் மாமங்கம், மல்லூர், அயோத்தியா பட்டினம் ஆகிய 3 பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருவது தெரிய வந்தது. அரசிடம் ஒப்பந்தம் எடுக்கும் போது மணலுக்கும் சேர்த்தே எஸ்டிமேட் போட்டு ஒப்படைக்கும் நிறுவனம் டெண்டர் கைக்கு வந்ததும் மணலுக்கு செலவிடாமல் அரசுக்கு சொந்தமான நிலத்திலேயே மணலை கொள்ளையடித்து நூதன ஊழலில் ஈடுபட்டது வெட்ட வெளிச்சமானது. இந்த முறைகேடுக்கு அரசு அதிகாரிகளும் உடந்தைதான் என குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள், மேக்னசைட் அதிகாரிகள் இதனை கண்டும் காணாமல் இருப்பதாக புகார் கூறுகின்றனர். உரிய அனுமதி வாங்கி மணல் வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் அவங்க எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் இவ்வளோ ஒரு வெளிப்படைத்தன்மையாக நிறைய வாகனங்களை கொண்டு வந்து இப்படி மண்ணை டன் கணக்கில் அள்ளிக்கிட்டு போய் அவங்க தனியாக அவங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே இது அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிற அதிர்ச்சி எங்களுக்கு இருக்குது. விவசாயிகள் தங்கள் சொந்த நிலத்தில் மண்ணை தோண்டி எடுப்பதற்கே 1008 நிபந்தனைகளை விதிக்கும் அதிகாரிகள் வசதி படைத்த ஒப்பந்ததாரர்களை மட்டும் கண்டும் காணாமல் இருப்பது ஏன் என வினவுகின்றனர். ஒரு விவசாயி சொந்த காட்டில் நிலத்துல வந்து மண் எடுக்கணும்னா கூட வந்து மைன்ஸோடைய அனுமதி இல்லாமல் மைன்ஸ் ஏடியோட அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. இது மைன்ஸோட இடத்துலயே எந்த ஒரு அனுமதியும் இல்லாம இப்போ வந்து
பல லட்சக்கணக்கான ரூபாய் உள்ள மண் வந்து சட்டவிரோதமாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் இடத்துல மிகப்பெரிய மலை போல குமிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அதிகாரிகளுடைய கவனத்துக்கு செல்லுதா இல்லை அதிகாரிகளுடைய கவனத்துக்கு இல்லாமல் அவங்க தெரிஞ்சு தெரியாமல் கண்டுக்காமல் இருக்காங்களான்னு இது வரைக்கும் மக்கள் பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க. மணல் கொள்ளை புகார் தொடர்பாக கனிம வளத்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்க முயன்ற போது யாரும் அழைப்பை ஏற்கவில்லை. இதேபோல் சம்பந்தப்பட்ட சக்தி நிறுவனத்தினரும் அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டனர். அரசு பணிகளுக்கு டெண்டர் எடுத்துவிட்டு அரசின் மணலையும் கொள்ளையடித்ததன் மூலம் மக்கள் வரி பணத்தில் ஊழல் நடந்துள்ளதா என்பதை முறையாக விசாரித்து புகார் உறுதியாகும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சிலம்பரசன். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.